ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போது எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க, பயாலஜி டீச்சர். அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து செல்வந்தர். அந்த ஊர்லேயே 2 நகைக்கடை, வீடு வாசல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு நாள் எங்கள் 2 பேரையும் கார்ன் பண்ணி எங்கள் டீச்சர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் சேட்டைன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், சேட்டை பண்ணுவோம். அப்படி சேட்டை பண்ணும்போது திருப்பி வந்து அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, நண்பர் வந்து நாளைக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து இந்த டீச்சரை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த டீச்சர் வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் எங்கள் பையங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த அப்பா வந்து எப்படி திட்டுறாருன்னா, நீ எப்படி என் பையனை திட்டலாம், எனக்கு தொழில் இருக்கு, என் பையன் என் தொழிலை பார்த்துக்குவான், நீங்கள் திட்டிலாம் வந்து என் படிக்க வைக்கணும்னு தேவையில்ல, என் பையன் என் தொழிலை பார்த்தாலே அவன் பரம்பரைக்கு பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி, அப்பானா இப்படிதான் இருக்கணும், சரியான டீச்சரை திட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, அது ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பாட்ட போய், அப்பா இந்த டீச்சர் வந்து ரொம்ப திட்டுறாருப்பா, இங்க வந்து கேளுங்கப்பா. அப்படியாடா, சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்துட்டு, ஐயா நான் அப்பா அப்படின்னு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நீங்க ரொம்ப அடிக்கிறீங்களா, வைக்கிறீங்களா, திட்டுறீங்களா, பையனை வந்து சொன்னா வந்து அப்படின்னு. சரி அதுக்கு என்ன பண்ணட்டும் ஐயா அப்படின்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா வந்து, நீங்கள் அவனை அடித்தே கொண்டாலும் பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கணும், நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னோன்னே எனக்கு இருண்ட காலமாக மாறிடுச்சு. என்னடா அப்பா இப்படி சொல்லிவிட்டாரு. நம்ம அப்பையிலேருந்து எங்கள் அப்பா பார்த்தோன்னே உடனே என்னன்னா, இவர் தான் உலகத்தோட நம்பர் 1 எதிரி, இப்படி பண்ணிவிட்டாரு. ஒரு வாரம்லாம் வந்து நான் வீட்டில் எங்கள் அப்பாட்ட பேசவே இல்லை. இருந்தால் அந்த மாதிரி அப்பா இருக்கணும், நீங்கள் என்ன அப்படின்னு. ஆனால் அது எப்போ எதிரொலிச்சிச்சுன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில், எங்கள் லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங்காக போனேன். அப்போ காரில் விட்டு கீழே இறங்கினோன்னே ஒரு நபர் வந்து கையை பிடிச்சோன்னே அவங்க ஒரு பழைய வேட்டி, பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச இது மாதிரி போட்டிருந்தாரு. ரொம்ப இது மாதிரி வியாதிஸ்தன் மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரியுதாடா குமாரா, யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், அவர் என் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன்ல, செல்வந்தரான ஃப்ரெண்டு. அப்போ அவர் சொன்னார், நான் அப்புறம் உடனே டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் நான் டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிருந்தேன். என்னடா ஆச்சு, நான் கடை இது அப்பாவோட இதெல்லாம் பிஸ்னஸ்னா, அப்பா வந்து நான் 12th முடித்தோன்னே படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா, படிக்க வேண்டாம் நீ பிஸ்னஸை பாருன்னு சொன்னார். அப்போ நானும் சரி அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்தேன். அப்பா இடையில தவறிட்டாரு. அப்போ கொஞ்சமாக என்னை சுற்றி இருந்தவங்க ஏமாத்திட்டாங்க. அப்போ என்னோட பிஸ்னஸ் எல்லாமே இதாகி, அப்புறம் வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் விற்று, அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் போய் குடிகாரனை மாறி அவனோட ஃபேமிலி குழந்தைகள்லாம் விட்டுட்டு போய் கடைசியில் அவன் வந்து அந்த பாருக்கு முன்னாடி குடிகாரன் டெய்லியும் யார்ட்டையாச்சும் எனக்கு டீ குடிச்சு முடிச்சோடனே என்ன கேட்டான்னா, ஒரு 200 ரூபா இருந்தாத்தா என்னால் இருக்க முடியல, போய் குடிச்சிட்டு வரேன் அப்படி. அன்னைக்கு அவன் சொன்னான், உங்கள் அப்பா சொன்னது தான்டா கரெக்டு, எங்கள் அப்பா உன்னை மாதிரி படிக்க வச்சுருந்தாருன்னா, எங்கள் அப்பா கிட்ட இருந்த காசுக்கு உன்னை மாதிரி படிக்க வச்சுருந்தாருன்னா இன்னைக்கு நானும் இந்த மாதிரி வந்திருப்பேன்டான்னு சொன்னான். நான் அதை தான் திருப்பி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன். படிப்பு வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கான முன்னேற்றம் தராது, 10 தலைமுறைக்கான முன்னேற்றம், பேரு, புகழ், செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்தது இந்த உலகத்திலே அசைக்க முடியாத சக்தி வந்து படிப்பு தான்.